Welcome to Dr. Senthamish, your guide to a healthier, happier life. Let's explore the future of medicine together. Yesterday, I met with a small accident, okay? But luckily, I escaped with small contusions and injuries. Okay. இப்போ இதை சொல்லணும்னு என்ன அவசியம்? எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தமிழ் செல்வன், உடலியல் மருத்துவர். லெட்ஸ் லேர்ன் ஃபிசியாலஜி அண்ட் ஹவ் ஆர் ஹியூமன் பாடி ஒர்க்ஸ். ஸோ ஆக்சுவலி நீங்கள் சின்ன வயசுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீவர் வந்துருச்சு, அதாவது குழந்தையா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்கிற ஒரு ஊருடைய சாமியார் கிட்ட உங்களை கூட்டிட்டு போவார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, உள்ள பயந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வேப்பல் அடிச்சு விபூதியெல்லாம் பூசி விடுவார். The concept is very simple. Actually, நம்மளுடைய தமிழர்கள் முன்னோர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்னை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கெஸ் பண்றதுல ரொம்ப புத்திசாலிகள் பேட்டர்ன். ஸோ இதுல என்ன பேட்டர்ன் இருக்கு? ஏன் ஒருத்தர் பயந்தாலோ அல்லது ஒருத்தர் ஏதாவது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸர் ஆக்டிவேட் ஆனாலோ என்ன நடக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துங்க, நேத்து நான் பைக்ல போகும்போது ஒரு ஸ்கிட் அண்ட் ஃபால், ஓகேங்களா? அந்த ஸ்கிட் ஆகி விழற அந்த தருணத்தில் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பாடியோட சர்வைவல் மெக்கானிசம் வில் ஆக்டிவேட் ஃபைட் அண்ட் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ். தட் இஸ் கால்ட் அஸ் தி ஹைட்டன்ட் ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ். ஓகே, ஸோ உங்க சர்வைவலை உறுதிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணணும்னா அந்த ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் வேலை செய்யும், ஓகேங்களா? ஸோ தட் ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் இஸ் கவர்ன்ட் பை தி சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஓகே, ஸோ இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் இது வந்து பாத்தீங்கன்னா தானியங்கி நரம்பு மண்டலத்துடைய ஒரு பார்ட், அதாவது ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் உடைய ஒரு பார்ட். ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம்ல சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்தட்டிக் இருக்கும். சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேஷன் வரும்போது பாத்தீங்கன்னா there will be a jail break or prison break. அப்படின்னா என்னன்னா, உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டார்மண்ட் வைரஸ், டார்மண்ட் பாக்டீரியா, டார்மண்ட் மைக்ரோப்ஸ், அதாவது ஒரு விதமான காவல் கைதி மாதிரி அதை வச்சுட்டு இருக்கும். அது குழந்தைங்களோ அல்லது பெரியவங்களோ பயந்துட்டாங்க, ரொம்ப பயந்துட்டாங்க, ஹைட்டன்ட் சிம்பத்தட்டிக் ரெஸ்பான்ஸ் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெயில் பிரேக் ஏற்படும். ஜெயில் பிரேக் அப்படின்னா ஜெயில வைக்கப்பட்ட வைரஸஸும் பாக்டீரியாவும் அந்த ஜெயில உடைச்சுக்கிட்டு வெளியே வரும். ஓகே, காவல் கைதிகளா இருக்கிற பாக்டீரியாவும் வைரஸும் ஜெயில உடைச்சுக்கிட்டு வெளியே வரும். ஸோ இதோடைய மெக்கானிசம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எக்ஸாக்டா வந்து நமக்கு தெரியல, பட் திஸ் ஹேப்பன்ஸ். நிறைய டைம் நோட் பண்ணலாம். ஸோ இந்த பேட்டர்னை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் அல்லது முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் அதை கரெக்டா கொடுத்தாங்கன்னா அது டவுட் தான், ஓகேங்களா? என்ன பேட்டர்னா, அதாவது இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுது, உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் வீக் ஆகுது, ஸோ இந்த டார்மண்ட் வைரஸ் அண்ட் டார்மண்ட் பாக்டீரியா எல்லாம் ஆக்டிவேட் ஆகுது. ஓகே, ஸோ இட் வில் ப்ரொடியூஸ் அன் இன்ஃபெக்ஷன். இதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஆக்டிவேஷன் ஆஃப் மைக்ரோப்ஸ் இருக்கும் அண்ட் தட் வில் ப்ரொடியூஸ் அ செகண்டரி இன்ஃபெக்ஷன். ஓகே, ஒன்லி அந்த காவல் கைதிகள், அதாவது டார்மண்ட் வைரஸஸ் அண்ட் பாக்டீரியா மட்டும்தான் ரீஆக்டிவேஷன் ஆகுமா, இல்ல புது மைக்ரோப்ஸும் உள்ள வரலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாக்டீரியாவும் மைக்ரோப்ஸ் அதாவது வைரஸும் வந்து பாத்தீங்கன்னா உடம்புல என்டர் ஆயிட்டு இட் கேன் ஆல்சோ காஸ் இன்ஃபெக்ஷன். ஸோ அதுல ஒரு மோஸ்ட் காமனான இன்ஃபெக்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா டெட்டனஸ், காஸ்ட் பை கிளாஸ்ட்ரிடியம் டெட்டனஸ். ஓகே, ஸோ நான் என்னோட எல்லா பேஷண்ட்ஸ் கிட்டையும் சொல்றது, ஒரு மைனரான அபரேஷன் இருந்தாலுமே டிடி போட்டுக்குங்க. இந்த மாதிரி யாருக்காவது நடந்திருக்கு, நீங்க வந்து இதை நோட்டீஸ் பண்ணிருக்கீங்க, எனக்கு வந்து ஆமா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ஒரு கட்டத்துல ரொம்ப பயந்துட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு ஃபீவர் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி யாராவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் டு மை சேனல் ஃபார் ஹெல்த் ரிலேட்டட் கண்டென்ட் அண்ட் வீடியோஸ். தேங்க்யூ.